தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு பாடி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தமிழ் குலத்தை, தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்து உலக அரங்கில் மிக பெருமையுடன் கொண்டாடப்பட வேண்டிய இடத்தில் வைத்திருக்கிறது என்றால் அதில் திருப்பூரின் பங்கு மிக பெரியது. டிவிகே என்று இளைஞர்கள் சிலர் கூறிக்கொண்டு இதோ நம்மளை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அவங்கள பார்த்தாலே நமக்கு பொறுப்பான ஒரு இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு வருத்தம் தான் வருது. அவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு இப்பதான் விவரம் புரிய ஆரம்பிக்குது, அவங்கள பத்தி பேசி பயன் இல்லை. ஆனா இங்க 5 வருஷமா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நானுமே நான் கரெக்டாங்க உண்மையா சொல்றதுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் திருப்பூருக்கு, ஒரு வேலையா வந்தேன். அப்ப டாலர் நகரமா பல இருந்துச்சு. இன்னைக்கு பாக்குறேன் இவ்வளவு டல் நகரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்குது. என்னங்க இது? ஒரு குப்பையை நீங்க உள்ள விட்டுட்டு இப்ப ரோடா குப்பைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுதான் திருப்பூர் மக்களுடைய தலையெழுத்தா? திருப்பூரின் இந்த குப்பை அவலம் நீங்க வேண்டும் என்றால் அதை விட மிகப்பெரிய ஒரு குப்பை திருப்பூரை விட்டு நீங்க வேண்டும். அப்பதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு மலர்ச்சி மலரும். தாமரை மலர்ந்தால் திருப்பூரில் ஒரு புதிய மலர்ச்சி மலரும். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொன்னேன்ல, அழகா சந்தோஷம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து உங்க எல்லாருக்கும் நான் சந்தோஷமா சொன்னேன். எல்லாரும் என்ன பண்ணீங்க? காலையில சாமி கும்பிட்டு இருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் பேசுறோம் ஹலோ, அதுக்கப்புறம் இப்போ மாலை வேளை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஆனா ஒரு குரூப் இருக்கு, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டே இல்லையா. எப்படி? ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு கிடையாது. அவங்களுக்கு ஜனவரியில தான் தை பொங்கலோட முடிச்சிடணும். எப்படி? தை பொங்கலோட முடிச்சிடணும். ஏன்? சரி, அவங்க வழிக்கே வருவோம். தைப்பொங்கல் தானே அவங்களுக்கெல்லாம் புத்தாண்டு. அப்ப ஏன் உங்க வீட்டு டிவிகா சேனல்ல, உங்க வீட்டு சூரியன் டிவியில நீங்க தமிழ் புத்தாண்டு சிறப்பு திரைப்படங்கள்னு போடுறீங்க? அரசுல தமிழ் புத்தாண்டு விடுமுறைன்னு போட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்களும் தமிழ் புத்தாண்டை ஏற்கனவே பொங்கல் அன்னைக்கே கொண்டாடி முடிச்சிட்டீங்க. அப்ப அரசுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் 5 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால பேசாம ஏற்கனவே அவங்களே ஒப்புத்துக்கிட்டாங்க. ஏன் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு? அனுப்பிச்சிருவோம். அம்மா ஜெயலலிதா அவர்கள் சித்திரை 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சீர்திருத்த சட்டமே கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்துல இதை சீர்திருத்தமாவே கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாததா? அவங்கள தமிழ்ச்சியா இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடர்கள் தமிழர்களா? தமிழ் புத்தாண்டுக்கு கூட வாழ்த்து சொல்ல முடியாதவர்கள், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாதவர்கள், திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தியை கூட எதிர்ப்பவர்களுக்கு உங்கள் ஓட்டா? உடனே கேட்டா மதத்தை கொண்டு வராதீங்க, அது செய்யாதீங்க, இது செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. பாஜக உள்ள வந்துரும், மத கலவரத்தை கொண்டு வந்துருவாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஐயா, உங்க கூட்டணியில 4 கட்சி இருக்கு. 3 கட்சி முஸ்லிம் கட்சி, பேர்லயே முஸ்லிம் 3 பேர் முஸ்லிம் கட்சி. தமிமுன் அன்சாரி, ஜவஹர்லா, இன்னும் ஒருத்தர், எல்லாரும் முஸ்லிம் கட்சி. இன்னொருத்தர் கட்சி பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம். எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம். ஆனா இதெல்லாம் மத கட்சி இல்லையா? இதெல்லாம் மதவாதம் இல்லையா? எல்லா மதத்தினரையும் ஒருங்கிணைத்து எல்லோருக்கும் மதிப்பு கொடுப்பவங்க தான் மதவாத கட்சியா? பாஜக அப்துல் கலாம ஜனாதிபதி ஆக்கினது எந்த கட்சி சொல்லுங்க? தாமரை பிஜேபி தான் கலாம் ஐயாவை ஜனாதிபதி ஆக்கிச்சு. கலாம் என்றால் கலகம் அப்படின்னு கலைஞரே சொன்னாரு. அப்ப எது மதவாதம்? இன்னைக்கு பீகார்ல கவர்னர் ஒரு இஸ்லாமியர், கேரளாவில் 2 இஸ்லாமியர்கள் கவர்னரா ஆளுநரா இருந்திருக்காங்க.
இதெல்லாம் திமுக இங்க பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா அவங்களுடைய பொய், ஸ்டிக்கரு, புரட்டு எல்லாமே வந்து முகத்தர கிழிஞ்சிரும். அதனால எப்ப பார்த்தாலும் என்ன தெரியுமா பேசுவாங்க, ஐயோ மலை மேல ஒரே ஒரு தீபம் ஏத்துனா உடனே மத கலவரம் வந்துடும் அப்படின்னு பேசுவாங்க. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு திரி 10 ரூபாய் அகலி, 20 ரூபாய் எண்ணெய், தீபாவளி அன்னைக்கு அத்தனை தீபம் ஏத்துறோம். எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து இனிப்பி சாப்பிட்டு நம்மோட சேர்ந்து தாயா பிள்ளையா பழகிட்டு போறாங்க. நம்ம எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கோம். ஆனா நமக்குள்ள நீ வந்து மைனாரிட்டி, நீ வந்து இந்த சமூகம், அதனால நீ எனக்கு தான் ஓட்டு போடணும்னு திமுக சொல்றாங்க பாருங்க. மைனாரிட்டி ஓட்டை பிரித்து ஆண்டு மத ரீதியாக அவங்க கிட்ட ஓட்டு பிச்சை கேட்கறது திமுகவா பாஜகவா? அதிமுக என்னைக்குமே இந்த குழப்பம் இருந்ததே இல்லையே. தனியா நிற்கும் பொழுது கூட புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்குகளையும் நம்பிக்கையும் பெற்றவர்கள் தானே. இதுல என்ன குழப்பம் இருக்கு? இப்படி குழப்பம் விளைவிப்பவர்களுக்கு உங்களுடைய ஓட்டு தேவையா? அடுத்தது பெண்கள் பாதுகாப்பு. பெண்களை நாங்க வந்து ஓபனா சொல்றேங்க, ஒரு பெண்ணா இந்த வண்டியில நிக்கிறேன். பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை அம்மா ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி இருந்தாங்க. அதை ஒவ்வொன்றத்தையும் பெருமையோட பார்த்தவன் நான். அதுல சிலதுல பயனடைஞ்சவன் நான். எல்லாமே எனக்கு கிடையாது. அது வந்து சரியானவர்களுக்கு சரியான திட்டம். ஏழை எளிய மக்களை என்னைக்குமே அவங்க கைவிட்டதில்லை. அதே போல இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சிலிண்டரா இருக்கட்டும், உஜாலா திட்டமா இருக்கட்டும், எல்லாருக்கும் கழிவறை ஸ்வச் பாரத் யோஜனாவா இருக்கட்டும், லக்குபதி தீதியா இருக்கட்டும், லட்சாதிபதி பெண்கள் அப்படிங்கிற திட்டம் இங்கே திருப்பூர்ல கூட நிறைய பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பெண்களுக்காக குறிப்பிட்டு தேடி பார்த்து அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஸ்கீமையும் பார்த்து வியந்தவன் நானு. அதுக்கு பேரு தான் பெண்களுக்கு மரியாதை. யாரு பைனான்ஸ் மினிஸ்டர்? திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். இன்னும் எத்தனை அமைச்சர்கள்? சுஷ்மா ஸ்வராஜ்ல ஆரம்பிச்சு, ஸ்மிருதி இரானில ஆரம்பிச்சு, மத்திய அமைச்சர்கள்னா பெண்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி வந்து ஒரு நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, சிங்க பெண்மணி திரௌபதி முர்மு அவர்கள். அதுதாங்க பாஜக. இதுல திரௌபதி முர்முவுக்கும் பாஜக இருக்கிற வேற எந்த தலைவருக்குமாவது ஏதாவது ரத்த சொந்தம் இருக்கா? உறவு முறை இருக்கா? நிர்மலா மேடத்துக்கும் வேற யாருக்காவது ஏதாவது உறவு முறை இருக்கா? ஸ்மிருதி இரானிக்கு யாராவது வேண்டப்பட்டவங்களா? கங்கனா ரனௌத்துக்கு யாராவது வேண்டப்பட்டவங்களா? ஐயா கஸ்தூரிக்கு யாராச்சும் அப்பா, அம்மா, அண்ணன் இப்படி ஏதாவது இருக்கா? திமுகவில் பாருங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, பெண் எம்எல்ஏ. அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில உறவுக்காரங்களா இருப்பாங்க திமுக காரங்களுக்கு. திமுக தலைவர் வீட்டுல நீங்க பிறந்திருக்கணும். அது பெரிய வீட்டு உறவா இருக்கணும், இல்லைன்னா சின்ன வீட்டு உறவா இருக்கணும், மொத்தத்துல உறவா இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு திமுக அதிகாரமோ அங்கீகாரமோ கிடைச்சிடாது. சட்டமன்றத்திலும் அப்படிதான், பாராளுமன்றத்திலும் அப்படியே தான். அதுக்கு நான் ஒண்ணு, நீ என்ன வந்து நாளைக்கு எதுவும் கேட்காதீங்க. அவங்க விட்ட ஆடியோக்களே இருக்கு, அதுல போய் பார்த்துக்கோங்க. இதுதான் அவங்க பெண்களை, மத்த எந்த பெண்ணா இருந்தாலும் அவங்க எப்படி அவங்கள வந்து விதவிதமா ஆபாச சொற்களால அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அம்மா ஜெயலலிதா தலைமையில இருந்த அதிமுக அந்த வழிகாட்டுதல் படி அண்ணன் EPS ஐயா அவர்களுடைய தலைமையில் இன்று நடந்து கொண்டிருக்கும் அதிமுகவில் இன்றைக்கும் பெண் தலைவர்கள் இதோ இன்னைக்கு எங்க நான் வந்து 1000 விளக்கு தொகுதிங்க, எனக்கு வளர்மதி அக்கா நிக்கிறாங்க, அண்ணா நகர்ல கோகுலேந்திரம்மா நிக்கிறாங்க. எல்லாருமே வந்து யாருக்கு என்ன உறவு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு வாரிசு அரசியல் ஐயா இங்கேயும் இருக்கிறாங்க. இங்கேயும் அரசியல் குடும்பத்துல பிறந்தவர்கள் அடுத்த கட்ட தலைவரா உருவெடுக்கிறாங்க. எதனால எப்படி? அதிமுகவில் நான் நிஜமா சொல்றேன், மனசு தொட்டு சொல்றேன், அதிமுகவில் என்னவா வேணா இருந்துடலாம் அரசியல்ல, ஆனா ஒரு வாரிசா இருந்துட்டா மட்டும் அவங்க டபுள் உழைப்பு போடணும், ரொம்ப கஷ்டப்படணும்.
வந்து அவ்வளவு பிரஷர். தந்தையுடைய பேரை காப்பாத்தணுமே, இல்ல தாயாருடைய பேரை காப்பாத்தணுமே அப்படின்னு அவ்வளவு அவங்க வந்து இப்ப ஜெயவர்தன் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரஷர். எடப்பாடி ஐயா மகன் இருக்காருன்னா வெளியவே வருது இல்லை. அவங்க நம்ம எல்லாருக்கும் வந்து பப்ளிக்ல வந்து அவங்க அரசியல் பண்றது இல்லை. அவ்வளவு ஒர்க்கு. நேத்து பாக்குறேங்க, நேத்து வானதி அக்காவோட பாஜகவுலயும் அப்படிதான். நேத்து வானதி அக்கா வந்து வர முடியல, அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அவங்களுக்கு பதிலா நான் போய் வாக்கு சேகரிச்சேன். பக்கத்துல ஒரு இளைஞர் நிக்கிறாரு, ரொம்ப சைலண்டா நிக்கிறாரு. எல்லாரும் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். மெதுவா தான் தெரியுது அவர் வந்து வானதி அக்காவுடைய மூத்த மகன். அம்மாவுக்காக மருத்துவமனையிலையும் போய் பார்த்துட்டு அம்மாவுடைய பணியை கடமையை எந்த இடத்துலயும் நிந்திரக்கூடாது, நிப்பாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவுக்காக அவர் வந்து தேர்தல் பணியில வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. நான் கேட்கிறேன், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது இத்தனை நாள் அப்படின்னு கேட்கிறேன். சொல்றாரு, இல்லைங்க நாங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்றோங்க, ஆனா வெளியில வர்றது இல்லைங்க அப்படின்னு. எப்படி பாருங்க, அதுதாங்க அரசியல், அதுதாங்க அரசியல் நேர்மை. எத்தனையோ காலமா கட்சிக்கு உழைத்த ஒரு சீனியரை வச்சு அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு நேத்து வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு சினிமா விநியோகஸ்தரை அவர்தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகணும், அதுதான் கட்சியின் விருப்பம்னு சொல்ல வைக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பேரு அரசியல் நேர்மை கிடையாது, அதுக்கு பேரு அரசியல் சூழ்ச்சி. அந்த மாதிரி அரசியல் அதிமுகவிலும் கிடையாது, பாஜகவிலும் கிடையாது. திமுகவின் ஸ்டிக்கர் ஓட்டும் அரசியலுக்கு திருப்பூர்ல நான் உங்ககிட்டயே சொல்லலைங்க. இங்க நீங்க ஏடிஎம்கே கூடிய பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, பாஜக கூடிய பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா 5 வருஷம் முன்னாடி நீங்க எந்த தவறும் செய்யல. ஒரு 2 பேர் இங்க நிக்கிறாங்க, அவங்க மட்டும் 5 வருஷம் முன்னாடி திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு சொத்தை விட்டு சொத்து வரி கட்டும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு நம்ம பக்கம் வந்து நிக்கிறாங்க. அதான் பாருங்க, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? திருப்பூர்ல தான் நாங்க பாக்குறோம். நான்லாம் வந்து சென்னையில இருக்கேன். சென்னையிலயும் குப்பை இருக்கா? இருக்கு. சென்னையிலயும் கட்டடம் இருக்கா? இருக்கு. ஆனா இந்த மாதிரி நான் பாக்கலங்க. எப்பா அது என்னங்க வீட்டு வரி? நான் 5 வருஷம் முன்னாடி தாங்க வந்தேன். இங்க வீட்டு வரி வந்து 3000 ரூபாய், 2700 ரூபாய், 3000க்கும் கம்மி. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 18,000 ரூபாய், 9,000 சில்லற, 3 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். எத்தனையோ நம்ம தமிழ்நாட்டு குடும்பங்கள் எப்படின்னா 2 கனவுகள் தான் அவங்களுக்கு. வாயை கட்டி வைத்த கட்டி வாழ்நாள் முழுக்க சேமிப்பாங்க. எதுக்குன்னா 2 விஷயத்துக்கு தான். ஒண்ணு கல்வி, இன்னொன்னு கனவு இல்லம். அந்த இல்லம் சின்னதா புறா கூண்டு மாதிரி, ஒரு குருவி கூடு மாதிரி அந்த இல்லத்தை அவங்க வந்து உருவாக்கும் பொழுது அவங்க அதுக்கு எவ்வளவோ கடனை உடனப்பட்டு ஒரு சொந்த வீடு அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னா அது வரைக்கும் சும்மா இருந்துட்டு உடனே நேரம் வந்துடுறது. வீட்டு வரி எப்படி அந்த வீட்டு வரியை கட்டுவீங்க? எங்களுக்கு என்ன அதை பத்தி? நீ ஏன் வீடு கட்டினமே எம்ஆர் அதை கேட்பாரு ரத்த கண்ணீர்ல. என்னையா உன்னை பெத்து வளர்த்த அம்மாவை நீ இப்படி பேசுற? ஏன் பெத்த மேன், ஏன் பெத்த அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப இங்க வந்து திமுகல ஒரு கார்பரேஷன், அந்த கார்பரேஷனுக்கு ஒரு மேயர் குப்பைய அள்ளுங்கடா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து குப்பைய ரகசியமா ராத்திரியில எரிச்சிடுறது. குப்பையே இல்லையே அப்படின்னு காலையில எந்திரிச்சு பேசுறது. எங்கெல்லாம் இருக்கல குப்பை எரிக்காம சில ரோடுகள் இருக்கு. எங்க தெரியுமா? அவங்க இருக்கிற ரோடு, அவங்க இருக்கிற வீட்டுக்கு எதிர குப்பையெல்லாம் இருக்கிறதே இல்லை. மற்ற எல்லா இடத்துலயும் தெல்ல தெளிவா தெரியுது. திமுக ஆட்சியில தமிழ்நாட்டுல அமைதி நிலவுகிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, போதையே இல்ல, கஞ்சா நடமாட்டம் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டோம். இப்படி எல்லாம் வந்து மாநில அரசுல அப்பா ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் சொல்லுவாரு. ஸ்டாலின் அவர்களை வந்து அப்படியே காப்பி அடிச்சு இங்க ஒரு மேயர் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. எப்ப சொல்லியிருக்காரு? 4 வருஷத்துல அப்பப்ப அப்டேட். ஏன்னா திருப்பூர் வந்து ஒரு தொழில் நகரம்ங்க. இங்க வந்து எல்லாருமே வந்து கார்பரேட் கல்ச்சர் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. அதுக்காக சொல்றேன், ஒரு எம்ப்ளாயியா இருந்தா
எம்ப்ளாயியா இருந்தா ஒரு கார்பரேட் கம்பெனில சம்பளம் வாங்கிக்கிட்டு எம்ப்ளாயியா இருந்தா மாசம் மாசம் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வைப்பாங்க, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ரிவ்யூ வைப்பாங்க. ஆனா கார்பரேஷன் மேயர் உங்களுடைய நம்பிக்கையும் வாக்கையும் வாங்கி கார்பரேஷன் கவுன்சிலர் ஆறாங்க, அவங்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் வாங்கி மேயர் ஆகுறாரு. பொது சேவை மக்கள் சேவை பண்றதுக்கு பதிலாக அவர் மற்ற விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு 4.5 வருஷம் கழிச்சு போன வாரம் ஒரு வீடியோ விட்டுருக்காரு. குப்பையே இல்லையே, நாங்க தான் அதையெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிட்டோமே. ரீசைக்கிளிங் பிளான்ட் அம்மா காலத்துல திறந்தாங்க, மைக்ரோ காம்போஸ்ட் சென்டர் அம்மா காலத்துல திறந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்துல இருந்து அதை எல்லாத்தையும் கடப்புல போட்டுட்டு அதெல்லாம் வந்து காத்து வாங்கிக்கிட்டு இருந்தது. மோசமான நிலையில இருந்தது. ஒரு 2-3 இப்ப சரி பண்ணி அர்ஜென்ட்டா ரீசைக்கிளிங் சென்டரு, அதுல நாங்க எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறோம். திருப்பூர்ல வந்து எந்த குப்பை பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சும்மா அள்ளி விடுறாரு. இருக்கிறதுலே இன்னொரு அதிர்ச்சி என்ன தெரியுமா? குப்பை அள்ளுறதுக்கு கட்டணம், குப்பை வரி, வீட்டு வரி, வீட்டுல இருந்து குப்பையை அள்ளுறதுக்கு ஒரு வரி. ஆனா அதை அள்ளுறாங்களான்னு பார்த்தா அதை ரீசைக்கிளா பண்றீங்க, அத்தனை நீங்க ரகசியமா எரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்படி? அதுக்கு என்ன ப்ரூஃப்? உனக்கு ஆதாரம் இருக்கா? கேட்காதீங்க. நான் வந்து 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு கண்ணு எரியுது. ஏன்னா நான் இந்த ஊர்க்காரி இல்லை, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன். எனக்கு கண்ணு எரியுது, மூச்சு விட்டா தொண்டை எரியுது, ஒட்டு மொத்தமா ரோட்டையெல்லாம் பார்த்தா எனக்கு வவுறு எரியுது. இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு பேர் ஒரு கார்பரேஷன், இவருக்கு பேர் ஒரு மேயர். இப்போ தன்னுடைய கார்பரேஷன்ல ஒரு பகுதியில மட்டும் செஞ்ச சேவைய ஒட்டுமொத்த திருப்பூர் தெற்குக்கும் செய்யணும் அப்படின்னு களம் இறங்கி இருக்கிறாரு. தினேஷ் அவர்களை பத்தி தனிப்பட்ட முறையில எனக்கு அவரை தெரியாது, என்ன நமக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா. ஆனா உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பா செஞ்சிருந்தீங்களா? ஏன் இன்னைக்கு அடுத்த இடத்துல வந்திருக்கிறீங்க? ஒண்ணு இதோ பாருங்க, இந்தா பாருங்க, இதோ பாருங்க, தெரியுதா? என்னது இது? குப்பை கிடங்கு, குப்பை மேடு. திருப்பூர் வந்து குப்பையூரா மாறின அவலம். அதுல லாரியில வந்து கொட்டுறாங்க, கொட்டுற இடத்துலயே எரிக்கிறாங்க. அப்ப இது யாரு? மக்கள் எரிக்கிறாங்களா? இங்க இந்த மக்களா தெரியுறாங்களா? உங்க கண்ணுக்கு மக்கள் தெரியுறாங்களா? கார்பரேஷன் வண்டி வந்து கொட்டுது, கொட்டுற இடத்துலயே எரிக்குது. என்ன நடக்குதுங்க? அப்ப ரீசைக்கிளிங் சென்டர்ல என்ன நடக்குது? ஒண்ணுமில்லை. இது வரைக்கும் அவங்க ரீசைக்கிள் பண்ணிருக்கிறது என்னன்னு பார்த்தா 5 வருஷம் முன்னாடி கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி சுத்திகரிச்சு திருப்பி இப்ப வாக்குறுதியா கொடுத்துருக்குறாங்க. அத்தை நம்பி யாராவது ஓட்டு போட்டா அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள உங்க தப்புங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்ட யாரும் திருப்பி அந்த தப்பை பண்ணீங்கன்னா அது உங்க தப்பு. நீங்க என்ன வேணா தப்பு பண்ணுங்கய்யா, அதுக்கு தண்டனை மத்த பொதுமக்கள் திருப்பூர் மக்கள் அனுபவிக்கிறாங்கய்யா. அதுக்காக சொல்றோம், உங்க வீட்டுக்கும் பிரச்சனை. மூச்சு காத்து என்ன முஸ்லிம் காத்து, கிறிஸ்டியன் காத்து, இந்து காத்துன்னு நினைச்சா வருது? எல்லாருக்கும் ஒரே மூச்சு தான், எல்லாருக்கும் ஒரே குடி தண்ணீர் தான், எல்லாருக்கும் ஒரே காற்று தான், எல்லாருக்கும் ஒரே மண்ணு தான். அது அத்தனையும் அழிச்சுட்டு இங்க வந்து நாங்க அப்படி பண்ணிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோம் சொல்றவங்கள நீங்க எப்படி நம்புறீங்க? இது ஒரு பக்கம் இருக்கு. மத்தபடிக்கு புது கட்சி அவங்க திருப்பூருக்குள்ளேயே வரமாட்டாங்க, அப்படியே பெருமனோட அப்படியே போயிருவாங்க. உள்ள வந்து பார்த்தா தானேங்க தெரியும். காலையில வெயில்ல நின்று பார்த்தா தெரியும், ராத்திரி இந்த மாசு காற்றுல வந்து நின்று பார்த்தா தெரியும். அப்படிங்க. ஆனா ஒண்ணு ஒரு வகையில பாராட்டணும், திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அட்டூழியங்களை கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அவங்க கூட்டணியிலேயே சில பேர் எதிர்க்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு பாருங்க, அவரே கூட இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட மாட்டாரு. அவர் ஓட்டு இங்க தானே இருக்கு, அவர் தானே பல்லடத்துல இருக்காரு, அவர் தான் பல்லடத்துல இருக்காரு, அவர் ஓட்டு இங்கதான் இருக்கு, அவர் போட மாட்டாரு. அமைதிப்படைன்னு என் படை இப்ப ரீ ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல எக்கச்சக்கமா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அதுல எனக்கு சத்யராஜ் அல்வா கொடுத்தாரு. ஆனா திருப்பூர் மக்களுக்கு ஒருத்தர் 4.5 வருஷமா அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு.
4.5 வருஷம் அல்வா கொடுத்துட்டு அவர் இப்ப எங்கன்னு பார்த்தா இங்க இல்ல, அவர் பல்லடத்துல இருக்காரு. ஆனா இதுல அவரை கேட்டா அவரை கூட சொல்லுவாரு, நான் தாங்க பல்லடத்துல இருக்கிறேன், ஆனா அம்மாவாசை இன்னும் திருப்பூர்லயே தாங்க நிக்கிறாரு. இதுக்கு மேல நான் சொல்ல தேவையில்லை, தனிப்பட்ட தாக்குதல் நமக்கு தேவையும் இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நாகராஜுக்கு ஓட்டு போடாதீங்க, தங்கராஜுக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் நாம செய்யக்கூடிய திருப்பூருக்கான முதலான கடமை. காடேஸ்வரா தங்கராஜ் அவர்களை சொல்லணும்னா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க குடும்பத்துல ஐயா பெரிய காடேஸ்வரா ஐயா பக்தர்களுக்கும் கடவுளுக்கும் செய்த சேவைகளை நாம அளப்பரியது, அது சொல்லி மாளாது. ஒருத்தர் 2 பேருன்னு இல்லை, எத்தனை கோயில்கள், எத்தனை பொதுப்பணிகள் அதை அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இந்து முன்னணி ஒரு பக்கம் செய்யும் பொழுது, மகன் காடேஸ்வரா தங்கராஜ் அவர்களை பொறுத்தவரை அவர் பாஜகவில் அடிப்படை, அதாவதுங்க வாரிசு அரசியல் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு நம்ம தங்கராஜ் அவர்கள் அந்த நல்ல அரசியலுக்கு ஒரு உதாரணம். அவர் நினைச்சிருந்தா உதயநிதி மாதிரி, அக்கா கனிமொழி அவர்கள் மாதிரி, இன்னும் அங்க நிறைய பேர் இருக்காங்க, காங்கிரஸ்ல கூட இருக்கிறாங்க, கார்த்தி இருக்கிறாரு, திமுக ராஜா இருக்கிறாங்க, கனிமொழிக்கு சோமு இருக்கிறாங்க, எத்தனை பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும், அன்பில் மகேஷ் இருக்கிறாரு, எல்லாரும் அங்க யாருக்கா ஏதோ இதுதான், ஓகேவா. ஆனா அவங்க எல்லாரும் அந்த அப்பா பேரை சொல்லி வர்றாங்கல்ல. தங்கராஜ் ஐயா அவர்கள் அவங்க தந்தை பேரை சொல்லுவார். தனி ஒருவன் அவரா அவருடைய தரப்புல இருந்து தொழில்துறையில முனைப்பா இருந்து அதுல சக்சஸ் ஆகி பொதுப்பணிக்கு தானா மக்களோட மக்களா பாஜகவில் தாமரை சின்னத்துல கவுன்சிலராக வெற்றி பெற்று, கவுன்சிலராக பல கவுன்சிலர் இருக்கிறான், பல கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறதுக்காக வர்றாங்க. ஓப்பனா சொல்றேன், பல கவுன்சிலர்கள், எல்லாரையும் சொல்ல, பல கவுன்சிலர்கள் சம்பாதிக்கிறதுக்காக வராங்க. சில கவுன்சிலர்கள் நல்ல வேலை செய்யணும், நல்ல தொண்டு செய்யணுங்கிறதுக்காக வராங்க. ஆனா தங்கராஜ் அவர்கள் தன் சொந்த பணத்தை வைத்து ரோடு போட்டு சீரமைத்து தன் சொந்த பணத்தில் பணியை செய்ய வேண்டும் என்பதை உதாரண புருஷனாக இருந்து செயல்பட்டு காமிச்சிருக்கிறார். எத்தனை பேர் செய்வாங்க? நிறைய பேர் தொண்டு செய்வாங்க, நிறைய பேர் ஒர்க் செய்வாங்க. சில கவுன்சிலர்ஸ் அவங்க அரசு கொடுக்குற நிதியில செய்வாங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி செய்வாங்க. சொந்த பணத்துல மக்கள் சேவை செய்யறவங்க கைவிட்டு எண்ணலாங்க. அதுல நான் கண்ணெதிர பார்த்த ஒரு மக்கள் தலைவர் சகோதரர் காடேஸ்வரா தங்கராஜ் அவர்கள் வாரிசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முழு உதாரணம். நான் பெருமையா சொல்லுவேன், எங்க கட்சியில பெண் தலைவருக்கு உதாரணம்னா தமிழிசை அக்கா இருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய அரசியல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க. ஆனா அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் ஒன்னும் உதயநிதி மாதிரி அப்பா தோள் மேல ஏறி நின்று வரல, நான் அதுக்கு டோட்டலி நான் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நான் பாஜகவில் சின்ன வயசுல இருந்து உழைச்சு நான் மேல தலைவரான, என்னை பத்தி நீ பேசாத அப்படின்னு அவங்க லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரிசும். அதிமுகவுக்கும் இது பொருந்தும், அதிமுகவுக்கு இது பொருந்தும், தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு 100% பொருந்தும். தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. இங்க தந்தை காடேஸ்வரா அவர்களை விட மிகப்பெரிய அளவில் தேசிய சேவையில் தன்னை இணைத்துக் கொண்டவர் காடேஸ்வரா தங்கராஜ் அவர்கள். அவருக்கு நீங்க எல்லாரும் வாக்கு போடுறது மட்டும் போதாது, ஏற்கனவே நீங்க எல்லாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா உங்க பக்கத்து வீடு எதிர் வீட்டுல மாற்று கருத்து உள்ளவர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் இப்ப சொல்றதா அப்படியே வீடியோ எடுத்து காட்டுங்க. அதிமுக காரங்க ரெட்டையில போட்டவங்க இன்னைக்கு தாமரையில போடுறீங்க, தாமரையில போட்டவங்க மறுபடி தாமரையில போடுறீங்கிறது கிடையாது. சூரியன்ல போட்டவங்களும் இன்னைக்கு தாமரைக்கு போடணும், கைக்கு போட்டவங்களும் இன்னைக்கு தாமரைக்கு போடணும்.
திருப்பூர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே திருப்பூர் தெற்கை ஒரு உதாரண தொகுதியாக மாற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் செலுத்த வேண்டும். மற்ற கட்சிகள் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க படத்தை பார்த்து விசில் அடிச்சிருங்க. ஆனா ஓட்டுன்னு வரும் பொழுது முதல் பட்டனே நம்ம பட்டன் தான், தாமரை பட்டன். அதுல சிந்தாம சிதறாம அந்த வாக்குகளை கொடுத்துருங்க. திருப்பூர் தெற்கில் பல இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கின்றன, அவங்களுக்கும் நான் இதை ரொம்ப குறிப்பா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் பேசியிருக்கிறது எதுவுமே மத ரீதியான விஷயம் கிடையாது. ஏன்னா திருப்பூர்ல மத ரீதியான அரசியலே கிடையாது. அப்படி உங்களை நம்ப வச்சு உங்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்காதீர்கள். 8000 ரூபாய் கூப்பனு, அதுக்கப்புறம் அது இது எல்லாமே ஊழலுக்கு தான் வழிவகை. திருப்பூர்ல நிறைய பேர் முதலீடு செய்பவர்கள் இருக்கிறார்கள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, பிசினஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால திமுக கூட பிசினஸா தான் பாக்குது. திருப்பூர்ல அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வாக்குறுதி கிடையாது, முதலீடு. ஒரு கவர்ச்சியான வாக்குறுதியை கொடுத்து உங்களுடைய வாக்கெல்லாம் அறுவடை பண்ணிட்டு அதன் மூலமா அவங்க செய்ய போறது வியாபாரம். நமக்கு வியாபாரிகள் தேவையில்லை, நமக்கு தேவை ஒரு சுத்தமான அழகான வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய திருப்பூர். அந்த திருப்பூர் தெற்கில் நீங்கள் தாமரை சின்னத்துக்கு மட்டுமே ஓட்டு போட வேண்டும். மதத்தை பார்க்காதீர்கள். நீங்க மதத்தால உங்களுடைய மண்டை செலவை பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா மூச்சு காத்தும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒண்ணுதாம்மா, எல்லாருக்கும் அதே தான். நம்ம எல்லாருக்கும் ரத்தமும் ஒண்ணுதான், சுத்தமும் ஒண்ணுதான். அதனால நீங்க போட வேண்டிய வாக்கு தாமரை சின்னத்துக்கு தான். 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா தாய்மார்களுக்கும் 10,000 ரூபாய் என்பதை முதல் கையெழுத்தாக அறிவித்திருக்கிறார் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மீண்டும் எல்லா தாய்மார்களுக்கும் எப்படி மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் மகளிரே இல்ல, உங்களுக்கு உரிமையே இல்லைன்னு சொன்ன திமுக கிடையாது. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா மகளிருக்கும் 2,000 ரூபாயை அறிவித்து இருக்கிறார். பாஜக இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதுல அவங்க விவசாயிகளுக்கான கடன், இஎம்ஐ கட்ட முடியாதவர்களின் கல்வி கடன் எல்லாவற்றிலும் ரத்து சலுகை எல்லாத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. சிறு தொழில் திருப்பூருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிறு தொழில் முதலீடுக்கு மிகப்பெரிய ஒரு வட்டியில்லா கடன் அப்படிங்கிற திட்டத்தை பாஜக இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருக்கிறாங்க. திருப்பூர்ல சென்டரும் சேர்ந்துச்சு, மத்திய அரசும் சேர்ந்துச்சு, மாநில அரசும் சேர்ந்துச்சுன்னு சொன்னா யாரும் உங்களை பிடிக்க முடியும்? அதுக்கப்புறம் உலகத்திலேயே தலை சிறந்த 10 இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்ல ஒன்னா திருப்பூர் மாறும். ஏன்னா பாஜக அறிக்கையில சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில இருந்து 10 ஊர்களை இந்தியாவின் தலை சிறந்த நகரங்கள்ல அந்த 300 நகரங்களில் பட்டியலில் வர செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்றேன், டபுள் என்ஜின் சர்க்கார் மட்டும் மறுபடி தமிழ்நாடுக்கு வந்துச்சுன்னா திருப்பூர் உலகின் 100 தலை சிறந்த தொழில்துறை நகரங்கள்ல ஒன்னா வரும். அப்படிப்பட்ட ஒரு கனவை நினைவாக்க வேண்டும் என்றால் ஜாதி மதம் போன்ற பிரித்தாளும் சூழ்ச்சிகளில் நீங்கள் எல்லாம் விழாமல் அனைவரும் போன வாட்டி மாற்று ஓட்டு போட்டவங்களும் தாமரைக்கு மட்டுமே போட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆதரவு அளித்து இங்கு என்னை பெருமைப்படுத்தி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.